ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 2 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 8 பல் பூண்டு தோலோடது சின்ன சைஸாக இருக்கிறதுனால 8 எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் 5 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை ஊற்றிக்கலாம். மிக்சர் ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெடி ஆகிருச்சு. இது தோசை, ரவா தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். சரியான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.